ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குருதம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க போற 34வது T20 மேட்சை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா ஆர்சிபி வஸ் ஜிடி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா விளையாண்ட மேட்சஸை தோத்துட்டு தான் இந்த மேட்சஸ் விளையாட வந்திருக்கிறாங்க. ஸோ தோத்துருக்காங்க, ரெண்டு பேருமே தோத்துருக்காங்கன்னா ரெண்டு பேருமே எந்த மாதிரி தோத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆர்சிபி கடைசி வரையும் டஃப் கொடுத்தாங்க, ஒரு பவுலர் ஷார்டேஜ் அந்த ஒரு மிஸ்டேக்ல தான் கொஞ்சம் மேட்ச் வந்து லாஸ் பண்ணாங்க. பட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மோசமான முறையில லாஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லணும். சம்திங் 100 ரன் வித்தியாசத்துல வந்து எம்ஐ வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஜிடியை. ஸோ இப்போ தோத்ததுலயுமே கடைசி வரை வந்து தோத்த டீமும் ரொம்ப மோசமான முறையில தோத்த டீம் அப்படிங்கிற ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில தான் இந்த ரெண்டு டீமுமே வந்து இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனலை நோக்கி போறதுக்கான முதல் படி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மேட்ச்ல இருந்து இவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஜிடில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6வது இடமா 7வது இடமா சம்திங் இருக்காங்க. ஆர்சிபி 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்ப ரெண்டு டீமும் என்னன்னா அந்த டாப் 2 பொசிஷனை பிடிக்கணும்னாங்கன்னா இந்த மேட்ச்ல இருந்தே ஜெயிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து டாப் 2ல அந்த ஃபைனலை நோக்கி அவங்க போறதுக்கான கனவு ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்பவே மோசம் தான் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இப்போ இந்த வீடியோல ரெண்டு டீம்ல எந்த டீம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதுல யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மேட்ச் எங்க நடக்குது, அதுக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸோட இன்டம் டெப்த் வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. பெனூன் எடுத்துட்டீங்கன்னா ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துல இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம சின்னசாமி ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல மேட்சஸ் பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் நான் டெலிகிராம் சேனல் தான் ப்ராப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலயமா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இப்ப இந்த சின்னசாமி சேனலோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஓகே, ஓவராலா அது ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நடந்த மேட்ச் அது வந்து ஒரு மதியம் நடந்துச்சு. ஸோ அப்போ பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. பேட்ஸ்மேன் கம்பேர் பண்ணும்போது பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, நல்ல வேகமாகவும் இருந்துச்சு, அண்ட் பால் நல்லாவே ஸ்விங்கும் ஆனிச்சு. அது கொஞ்சம் பவுலிங்க்கு ஃபேவரா வந்து முடிஞ்சிருச்சு. பட் இந்த மேட்ச் நைட் நடக்க போகுது. ஸோ நைட் நடக்கிற அந்த லாஸ்டா வந்து ஒரு 3 மேட்ச் ரெக்கார்ட் நீங்க பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். சேஸ் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட் அந்த 200 230 அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமா இருந்தாலும் 230ங்கிறத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது டியூ கொஞ்சம் இருக்கிறதுனால ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு டேன் வந்து இருக்க போறது இல்லை. ஸோ ஆக்சுவல் ஓரளவு கொடுத்துருக்க ரிப்போர்ட்ஸ் கிடக்க முடியும். இப்போ ரீசெண்டாக விளையாண்ட மேட்சஸை பார்க்கும்போது சேஸ் பண்ண டீம் தான் கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா வந்து இருக்க போகுது. ஹெட் டு ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 6 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஆர்சிபி 3 மேட்சஸும் ஜிடி 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆர்சிபியோட ஹையஸ்ட் டோட்டல் 206, ஜிடியோட ஹையஸ்ட் டோட்டல் 200 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருமே நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டீமா தான் வந்து இருக்காங்க. இப்போ ரெண்டு டீமோட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நிறைய சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த 7 என்எஃப்ஸ் தான் வருவாங்க. ஸோ வலைத்தளங்கள்ல நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. வெங்கடேஷ் ஐயர், டேவிட் படிக்கல் போல வெங்கடேஷ் ஐயர் உள்ள வரலாம், இல்ல ஜாக்கப் பத்தல் உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதானே ப்ராப்பரா எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் டெலிகிராம்ல வந்து ½ அன் ஹவருக்கு அப்புறம் கொடுப்பாங்க. நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த லைனப்ஸ் தான். இந்த லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி பிப்சாட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டேவிட் படிக்கல், ரச்சித் படிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், குமாரே செஃபர்ட், குன்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா, ஆசில் வுட் அண்ட் ரஷித் சலாம். ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. அதே ஜிடி எடுத்துட்டீங்கன்னா சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், கிளென் பிக்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாட்டியா, ஷாருக் கான், ரஷித் கான், ரபாடா, அசோக் சர்மா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ இவங்க தான் ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் உள்ள டீமா வந்து இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ரெண்டு டீம்லயும் பெருசா சேஞ்சஸ் வந்து இருக்க போறது கிடையாது. அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலிங் 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை உள்ள ஆட் பண்ணலாம். ஏன்னா அவங்க பேட்டிங் டெப்த் இந்த 3 பேர் கொஞ்சம் எல்ல விக்கெட் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆடுறதுக்கு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜான்சன் ஹோல்டர் சம்திங் அவர் ஒருத்தர் இருக்காரு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேயரை சேஞ்ச் பண்ணலாம். அதனால எதா இருந்தாலும் நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன்.
ஸோ இப்போதைக்கு இந்த டீம்ல அந்த 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பிரசித் கிருஷ்ணா 4, சிராஜ் 4, ரபாடா 4 அண்ட் ஆக்சுவல் அசோக் சர்மா 3 ஓவர், ரஷீத் கான் 3, பேலன்ஸுக்கு ஒரு 2 ஓவர் பாசிங்க சுந்தருக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த 5 மெயின் பவுலரோடய அவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த 5 பவுலர்ஸ் தான். குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா, ஆசில்வுட் அண்ட் ரஷிக் சலாம். இந்த 5 பவுலர்ஸ் தான் அவங்க 4 ஓவர் வந்து பவுல் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தது தெரிஞ்சிருக்கும், சுயாஷ் சர்மாவுக்கு பெருசா எடுக்கல, நல்லா அடி வாங்கினாரு. அதனால கடைசி ஓவர் வேற ஒரு பவுலருக்கு 6th பவுலர் ஆப்ஷன் தேவைப்பட்டதால ரொமோரேஸ் எஃபோர்டுக்கு வந்து கொடுத்தாங்க. அவரும் ஸ்டார்டிங் 2 பால் நல்லா பட்டாரு, அடுத்த பால் நல்ல பால் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அந்த பாலும் அடிக்கணும் முடிவாகி போச்சு. அப்ப கடைசியில அவர் வந்து பெருசா நம்ம குத்த சொல்ல முடியாது. பட் இதுதான் அவங்களோட பவுலிங் டெப்த். இந்த 5 பேர் தான். இன்கேஸ் ஸ்பின்னருக்கு யாராச்சும் எடுக்கலைன்னா 6th பவுலிங் ஆப்ஷன் ரொமோரேஸ் எஃபோர்டா ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த 2 டீம்ல பேட்டர்ஸ்ல யார் யாரு என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பிலிப் சால்ட் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. விராட் கோலி அவரோட மைண்டு எப்படி ஆட போறாருங்கிறது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனவனே தெரிஞ்சு போச்சு. நான் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கதான் போறேன், அக்ரஷன் தான் காட்ட போறேன், அடிச்சு இந்த ஸ்கோரை 10 பால் அவுட் ஆனாலும் ஒரு 20, 25, 30+ ரன்னுக்கு மேல கொண்டு போயிருவேன் அப்படிங்கிற மைண்ட்ல தான் அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ அது நல்லாவே கை கொடுக்குது. கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு அவரோட இதுக்கு பவர் பிளே நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ விராட் கோலி போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா அவருக்கு ஒரு மைனஸ், சேஸ் பண்ணும் போது நல்லா கடைசி வரை நின்று கொண்டு போறத ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அந்த அளவுக்கு கொண்டு போக முடியல, கொஞ்சம் இயர்ல விக்கெட் வந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட கணிப்பு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இந்த மேட்ச் ஒரு 30+ ரன் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள். அதே செகண்டா பேட் பண்றாங்க, சேஸ் பண்றாங்கன்னா கடைசி வரையும் நின்று மேட்சஸ் வந்து முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு விராட் கோலி. பிளிப்சார்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் அவர் பெருசா ஃபார்ம்ல இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளியில இருக்க ஹோம் அவேல போய் விளையாடும் போது நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹோம்ல பெருசா ஸ்கோர் இல்லை, பட் லாஸ்ட் மேட்ச் ஹோம்ல நல்லா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஹோம்ல என்னால கம்பேக் கொடுக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ பிளிப்சார்ட் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பேட்னாலும் சரி செகண்ட் பேட்னாலும் சரி ஒரு 25 to 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நீங்க யோசிக்கலாம், ஃபார்முக்கு வந்துட்டாரு என்ன கம்மியான அளவுக்கு ஸ்கோர் கொடுக்குறீங்க அப்படின்னு. பட் இந்த வெனுவுக்கு நல்லா அடாப்ட் ஆகி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல ஒருத்தர் இருக்காரு. ஆர்சிபியோட பிளே பண்ண ஒரு பிளேயர் சிராஜ். லாஸ்ட் வருஷம் சிராஜ் அவர் கொடுத்த கம்பேக், ஆர்சிபி அகைன்ஸ்டா கொடுத்த இம்பாக்டால தான் ஆர்சிபி லாஸ்ட் வருஷம் ஜிடியோட அந்த ஹோம் கிரவுண்ட்ல லாஸ் ஆனாங்க, மேட்சை வந்து தோத்தாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டியா பவுல் பண்ணக்கூடிய பவுலர், பவர் பிளே நல்லாவே பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். அதுல பிளிப்சால்ட் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சிராஜுக்கும் பிளிப்சால்ட்டுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிளிப்சால்ட் 10 ரன்ல விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் லாஸ்ட் வருஷம் யார் யார்கிட்ட லாஸ்ட் விக்கெட்டை விட்டாரோ அவங்க எல்லாத்துலயுமே இந்த வருஷம் அடி பொழக்கிறாரு. ஸோ அப்ப அதே மாதிரி இந்த வருஷம் சிராஜை கொஞ்சம் அடிச்சிருவாரு அப்படின்னு தான் நான் ஒரு 25 to 30+ ரன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். இல்லைன்னா இயர்லியாவே சிராஜிட்ட விக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. டேவிட் படிக்கல் இவரோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் பிளேல இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர் வரையும் நின்று பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா டேவிட் படிக்கல் பேட்டிங் ஆர்டர் வரதில்லை. ஏன்னா அவர் கொண்டு போயிட்டு அந்த 10 ஓவர்ல அவங்க வச்சிருக்க ஸ்கோர்ஸ் அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் ரச்சித் படிதார், டிம் டேவிட், அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அதே ஸ்கோர்ல கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல. அது இல்லாம இப்ப ரீசென்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும் போதும் டேவிட் படிக்கல் சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஸ்கோரும் இல்லை. லாஸ்டா இருந்த ஒரு 2-3 மேட்ச்ல கொஞ்சம் பெருசா ஸ்கோரும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏர்லியா பவர் பிளே விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் டேவிட் படிக்கல் அந்த இடத்துல இம்பாக்டா வந்து இருப்பாரு. இல்லைன்னா ஒரு இம்பாக்ட் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்க போறது இல்லை. ரச்சித் படிதார் லாஸ்ட் மேட்சை தவிர்த்துட்டு இந்த எல்லா மேட்சுமே பாருங்க, அவரோட ஹிட் அண்ட் உங்களுக்கு கிளியரா தெரியும். நீ ஸ்பின்னரா இருந்தாலும் சரி ஃபாஸ்ட் பாலரா இருந்தாலும் சரி, என்னோட ஹிட் அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல அடிச்சு அது உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கணும், அப்ப ஆப்போனன்ட் பவுலர்ஸுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் ஆடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவர் வர டவுனுக்கு ஸ்பின்னர்ஸ் உள்ள வந்துருவாங்க. அதிலும் ரஷித் கான் தான் இருக்கார், ஒரே ஸ்பின்னர் தான் அந்த டீம்ல. ஸோ அந்த ஒரு ஸ்பின்னரோட 4 ஓவர்ல 2 ஓவர் இவர்கிட்ட மாறிட்டாலும் ஒரு நல்ல ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ரச்சித் படிதார் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல ஒரு 30+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஜித்தேஷ் சர்மா இன்னும் கம்பேக் கொடுக்கலங்க. ஜித்தேஷ் சர்மா கம்பேக் கொடுத்தாருன்னா கண்டிப்பா இந்த டீம் ஆல்ரெடி 8 பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. குர்னால் பாண்டியா வரும் பேட்டிங் டெப்த் இருக்குது. ஆனா அதுல
ஒரு பிளேயர்ஸ் அந்த மேட்ச் கம்பேக் கொடுக்கல, இன்னும் கம்பேக் கொடுக்காம இருக்காங்க. அந்த பழைய கம்பேக் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான், பேட்டிங்ல அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஃபார்மேஷன்ல இருக்காங்க. இந்த மேட்சும் ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் ஆடுற வருவாராங்கிறது ஒரு டவுட். அப்படியே வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. ஏன்னா கடைசியில வரும்போது டிம் டேவிட்டோட பேட்டிங் டாப் ஆர்டர்ல வந்ததுனால ஜித்தேஷ் சர்மாக்கு பெருசா பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல, அது ஒரு மைனஸா வந்து இருக்கு. டிம் டேவிட் குட் பினிஷர் அண்ட் குட் சேசர்னே சொல்லலாம். கண்டிப்பா டிம் டேவிட் நீங்க என்ன ஒரு ஆப்ஷன்னா, ஜிடி நல்லா கம்பேக் கொடுத்துருவாங்க, ஆர்சிபி டக்கு கொஞ்சம் விக்கெட் விட்டுருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல டிம் டேவிட் கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. அவர்கிட்ட இருந்து 40+ இருந்து 50+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அதாவது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அசோக் சர்மா, ரபாடா, இந்த 4 குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. ஐ கெஸ் ரபாடா, சிராஜ் இவங்க 2 பேரோட இம்பாக்ட் பவர் பிளேல கொஞ்சம் இருக்கும். சோ அப்ப டக்குன்னு விக்கெட் விடுறாங்க பட்சத்துல டிம் டேவிட் அந்த இடத்துல கொஞ்சம் நின்று ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆக்சுவல் ஒரு 40-50 ஸ்கோர் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்போ ஆப்ஷன் தான், இவங்களோட ஜிடியோட கம்பேக் அதிகமா இருக்கும், ஆர்சிபி கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க, ஸ்கோர்ஸ் இருக்காதுங்க பட்சத்துல டிம் டேவிட் இம்பாக்டா இருப்பாரு. அதர்வைஸ் அவர் பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பேட்டிங் ஆப்ஷனை பார்த்துட்டோம். ஆர்சிபி டீம்ல ஜிடில பவுலர்ஸ்ல யார் யார் இம்பாக்ட் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் சிராஜோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆர்சிபியோட இருந்து பிளே பண்ணியிருக்காரு, அந்த வெனுலையும் நிறைய முறை பவுல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். பிரசித் கிருஷ்ணா நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் தான், பட் ஏதாவது 1 or 2 மேட்சஸ் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்து பெரிய இம்பாக்ட் காமிச்சாரு. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடுறாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு இம்பாக்ட்ஸ் வந்து அவர் கிடைக்கும் போது கிடையாது. அசோக் சர்மா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பவுல் பண்றாரு. எல்லா பாலுமே 6 பாலுமே வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட முடியும் அப்படின்னு காட்டுறாரு. பட் அதுதான் வந்து மைனஸா வந்து இருக்க போது இந்த வினுல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ஸ்பீட்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் ஆர்சிபில ஒருத்தர் இருக்காரு, ஹாசில்வுட். அவர் எந்த அளவுக்கு வேகம் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் லைட்டா டைமிங் பண்ணா போதும் பால் வெளியே போயிருது. அப்போ இந்த வினுவை பொறுத்த வரைக்கும் வேகம் முக்கியம் இல்ல, ஸ்லோவர் பால் நல்ல பவுன்ஸ் போட தெரிஞ்சவங்களா இருக்கணும். சோ அப்படி இருக்கிறதுல அசோக் சர்மா போடுற அந்த ஸ்பீடு கண்டிப்பா அவர் கொஞ்சம் மைனஸா இருக்க வாய்ப்புகள், பெருசா விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் ஸ்கோர்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ரபாடாட் இருந்து நான் வந்து 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடா ஆனா 2 கிடைக்கலாம். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ்ங்கிறது சிராஜ் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்கலாம். அவருக்கு அடுத்துன்னு பாத்தீங்கன்னா ரபாடா. சோ மத்த பவுலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரஷித் கான் ஸ்டார்ட் அப்ல ஓவர் கொடுத்தாங்கன்னா சரி ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஓவர் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள். அதர்வைஸ் கொஞ்சம் அப்புறம் மிடில் ரேஞ்சில போக போக கொஞ்சம் பேட்ஸ்மேன் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரஷித் கான் இருந்து அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட் வந்து தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஜிடி வந்து பார்ப்போம். ஜிடி பொறுத்த வரைக்கும் சுமன் கில் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரீசெண்டா அவருடைய எல்லா மேட்சஸ்லயுமே அவர் ஒன் சைடா நின்று மேட்சஸ் வந்து கொண்டு போயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் இயர்லி விக்கெட், மற்றபடி எல்லா மேட்சஸ்லுமே டாப் ஆர்ல விக்கெட் விட்டாலும் கடைசி வரை நின்று 50+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடுறாரு. ஸோ ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாலும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா 50ல இருந்து 60+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் இயர்லி விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் 2 ஓவர் ஆப்போனன்ட் டீமுக்கும் அவர் வந்து கொடுத்துருவாரு. அதுக்குள்ள விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அவரோட விக்கெட் எடுத்து டீம் ஆடுறது க்ளோஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படணும், எப்படி பந்து போடணும் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அப்போ இவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ், அந்த அவுட் ஸ்விங் ஆகிற பால் கொஞ்சம் பவுன்ஸ் செய்யற பால அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற ஸ்டார்டிங் ஓவர்ல, முதல் 2 ஓவர்ல. அதுக்கப்புறம் பால் நல்லா பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிடாரு. ஸோ அதுல புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட் 2 பேர் இருக்காங்க. ஐ கெஸ் ஸ்டார்டிங் ஓவர் ஹாசில்வுட் கொஞ்சம் மாற்றி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவரை மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னா புவனேஸ்வர் குமாருக்கும் சாய் சுதர்சனுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் 10ல இருந்து ஒரு 15 ரன்ல விக்கெட்டை விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னா ஆக்சுவல் எப்படியா இருந்தாலும் ஒரு 30+ ரன் அதுக்கு மேல அவர் அடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. பட்லர் லாஸ்ட் மேட்ச் அது ஒரு அம்பேஸ் கால்னா விக்கெட் போயிடுச்சு, அப்படி இல்லைன்னா அவர் மேட்ச் எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு. மும்பையோட லக்கு அது இவங்களுக்குலாம் கொஞ்சம் லக் இல்லாம போயிருச்சு, அவ்வளவுதான். பட் குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இவங்க 3 பேர்த்து விக்கெட்டை எந்த அளவுக்கு அவங்க இயர்லி ஆர்சிபி டீம் எடுக்குதோ அந்த அளவுக்கு அவங்களோட வின்னிங்ஸ் கொஞ்சம் இயர்லி அவங்களுக்கு வந்து கையில வந்து சேரும்.
ஸோ இந்த 3 பேர் விக்கெட் தான் முக்கியம். அதுக்கப்புறம் வரவங்க கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை விட்டுறாங்க. டக்கு டக்குன்னு அவங்களோட ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸியா விக்கெட் வந்து கிடைச்சிருது. பட் இந்த 3 பேர் அவங்க விக்கெட் எடுக்கலைன்னா ரொம்பவே சிரமப்படுவாங்க ஆர்சிபி. கிளென் பிப்ஸ் நல்ல சூப்பரான ஃபீல்டர், பேட்டிங் நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் ரீசெண்ட் மேட்சஸ்ல அவருக்கு பெருசா கை கொடுக்கல, கம்பேக் கொடுக்க முடியல. ஏன்னா அவரோட டவுன் அந்த அளவுக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாய், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாட்டியா, அதுக்கப்புறம் கூட கிளென் பிப்ஸ் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே வர்றது அவர் கொஞ்சம் மைனஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த மேட்ச் சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அப்டேட் பண்றேன். ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 25+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் இயர்லேயே பேட்டிங் ஆர்டர் அனுப்பிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரு. நான் போறேன் 10 பால் பிடிக்கிறேன், 15 பால் பிடிக்கிறேன், டக்கு டக்குன்னு அடிச்சு ஒரு 20 ரன்ல அவுட் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவுட் ஆயிட்டு வர்றாரு. ஏன்னா ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாங்க போது எதுக்காக முன்னாடியே டாப் ஆர்டர் அனுப்புறாங்க, கடைசி வரையும் இன்னும் மேட்சை கொண்டு போக அப்படிங்கிற மேட்ச்ல அனுப்புறாங்க. பட் அதை கரெக்டா அவர் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரு, ஏர்ல விக்கெட் விட்டுறாரு. இந்த மேட்சும் அவர்கிட்ட பெருசா சொல்லிக்கிற மாதிரி இருக்க போறது இல்ல. ஒரு 15-20 அந்த அளவுக்கு தான் பெருசா ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்க போறது இல்ல. ராகுல் திவாட்டியா பெருசா நான் கன்சில் பண்ண போறது கிடையாது. இப்போ இந்த ஆர்சிபி டீம் பவுலர்ஸ்ல யார் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா ரசிக் சலாம் 2 விக்கெட் வரையும் எடுத்துருவாருங்க. ஏன்னா அவரு ஸ்லோவர் பால் எந்த இடத்துல தேவை அந்த ஸ்லோவர் பால் பவுன்ஸ் கரெக்டா போட்டுறாரு. ஐ கெஸ் சாய் சுதர்சன், ரஷீத் சலாம் கூட ஒரு பேட்டில் வந்துலாம் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன், பவுலர். இந்த வெனுவுல நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் செகண்டா பால் பண்ணாலும். அப்ப ரஷீத் சலாம் 2 விக்கெட், புவனேஸ்வர் குமார் இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹேசில்வுட் 1 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள். அது ஓவர்ஸ் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணிடுவாருங்க. அதிகமா ஸ்கோர் கொடுக்காம கொஞ்சம் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்கும். இந்த 2 ஸ்பின்னர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஜிடியை பொறுத்த வரைக்கும் 4 ஃபாஸ்ட் பவுலர் 1 ஸ்பின்னர். பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர் அப்படி ஆப்ஷன்ல இருக்காங்க. இதுல குர்னல் பாண்டியாவை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. விக்கெட் கிடைக்கல, ஒரு பால் அடி உழுதுன்னா பவுன்சரா போட்டு எப்படியாச்சும் பேட்ஸ்மேனோட மைண்டை கொலாப்ஸ் பண்ணி விக்கெட் எடுத்துறாரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட்டுங்கிறது ஆவரேஜா கிடைச்சிருது. அதிகபட்சம் 2 கூட கிடைச்சது குர்னல் பாண்டியாவுக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சுயாஷ் சர்மா எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போறாருங்கிறது தான் ஆர்சிபி டீம் வின் ஆர் லூஸ் அப்படிங்கறத முடிவு பண்ண போகுது. ஏன்னா லாஸ்ட் மேட்சுமே சுயாஷ் சர்மா இம்பாக்ட் சரியா கொடுக்காதனால தான் அவங்க லாஸ் ஆனாங்க மேட்சை. ஸோ அப்போ இந்த மேட்சும் சுயாஷ் சர்மாவோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் ஆர்சிபி வின் ஆர் லாஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இந்த வெனுல ஸ்கோர்ஸை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், பட் விக்கெட்ஸ் பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாரு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ யார் யாரு என்ன மாதிரி டீமுக்காக எந்தெந்த பிளேயர்ஸ் ஒரு இம்பார்ட்டா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி 1, அஜித் பட்டிதார் 2, ரசிக் சலாம் 3, புவனேஸ்வர் குமார் 4, ஹேசில்வுட் 5. இந்த 5 பிளேயர் பிளிப்சால்ட் அல்லது தேவ்தத் படிக்கல் 2 பேர்ல எனி ஒன் 6வது பிளேயர் ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாங்க. இதுல ஸ்பின்னர்ல யாராச்சும் ஒருத்தர் ஆப்ஷன் வைஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு குர்னல் பாண்டியா கம்பேர் பண்ணும்போது சுயாஷ் சர்மா கொஞ்சம் நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் கில் 1, பட்லர் 2, சிராஜ் 3 அண்ட் ரபாடா அல்லது அசோக் சர்மா 2 பேர்ல எனி ஒன் 4. இந்த 4 பிளேயர் நல்ல ஆப்ஷன்ல வந்து இருக்கிறாங்க. பிரசித் கிருஷ்ணா அல்லது சாய் சுதர்சன் 2 பேர்ல எனி ஒன் 5வது பிளேயர் ஆப்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.